உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். சரி, ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் முதல் விஷயம் தாம்மா. அதாவது இப்போ நடக்கிற விஷயங்கள்ல லக்னத்தில் குரு உட்காந்துருந்து உடம்பு ஹெல்த் பயங்கரமாக போட்டு பாடாப்படுத்தியிருப்பாரு. ஹெல்த்தில் இஷ்யூஸ்னால் நிறையா இருக்கும். ஆனால் இவங்க வீட்டில் நிறைய நல்ல காரியங்கள் நடந்திருக்கும், சுபகாரியங்கள் நடந்திருக்கும். எல்லாத்துலேயுமே இவங்க தான் முன்னிருந்து பண்ணுற மாதிரி இருக்கும். குரு அப்படிங்கக்கூடிய ஒரு சுபகிரகத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது தன்னுடைய ஸ்தான பலம்ங்கிறது பெருசாக கிடையாது. மீனிங் நீங்கள் எந்த இடத்துல உட்காந்துருந்தாங்களோ அந்த இடம் ரொம்ப சூப்பராக விளங்குமான்னு சொன்னால் யூ கான்ட் அஷ்யூர். ஆனால் குருவுடைய பார்வை பலம் நல்லாயிருக்கும். மீனிங் இப்போ நான் அட்வைஸ் பண்ணுறேன்னா அந்த அட்வைஸ்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக நல்லா முன்னேறலாம். நான் சொல்கிறேன், இல்லைம்மா இனிமேல் எஸ்ஐபியில் போடுங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் எஸ்ஐபியில் போட்டிங்கன்னா உங்களுக்கு க்ரோத் கொடுக்கும். இப்போ நான் உங்கள் ஜாதகம் பார்த்துட்டு நான் சொல்கிறேன், இல்லைம்மா நீங்கள் தங்கத்தில் தான் முதலீடு பண்ணணும், உங்களுக்கு குரு தான் நல்லா இருக்குது. அதே மாதிரி அதில் வந்து ரொம்ப முக்கியமாக 2ஆம் இடம் நல்லா இருக்குமா, அதனால் வந்து நீங்கள் காயினாக வாங்கி வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னால் இப்போ இது வந்து குருவுடைய பார்வை. இப்போ நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு கன்சல்டேஷன், அந்த கன்சல்டேஷனுங்கிறதே குரு பார்வை. அப்போ குரு பார்வையினால நிறைய நல்ல விஷயங்கள் ரிஷபத்துக்கு நடக்கப்படுது. இவ்வளோ நாள் வரைக்கும் ஹெல்த்தில் பரப்பிரச்சனை, கீழே சும்மா நடந்து போயிட்டு இருப்பாங்க, டொபக்கன் கீழே விழுப்பாங்க, இந்த மாதிரி நடந்துருக்கும். வண்டி வாகனங்களில் போகும்போது பிரச்சனை இருக்கும். சில பேருக்கு ஹார்ட்லேயே பிரச்சனை வந்திருக்கும். லக்னத்தில் குரு வரும்பொழுது லக்னம் 5, 9 திரிகோணங்கள் வேலை செய்யும் பொழுது கொலஸ்ட்ரால் பிளாக்ஸ், ஹார்ட்டில் ப்ராப்ளம், இதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனைகள் இவங்களே தெரியாமல் போய் சிக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் ரிஷபத்துக்கு நடந்திருக்கும். ஆனால் இந்த ஒரு பிவோட்டல் பாயிண்ட் என்ன லைஃப்னு சொல்கிற மாதிரி ஒரு காலகட்டத்திலையும் ஒரு மனுஷனுக்கும் ஒரு பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட் வரும்னு சொல்லுவாங்க. அந்த டேர்னிங் பாயிண்ட் ரிஷபத்துக்கு ஏற்படக்கூடாது. ஏன்னா 2ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு, குடும்பஸ்தானத்தில் குரு வரும்பொழுது துட்டுக்கு பிரச்சனை கிடையாது, நல்ல ஃப்ளோ ஆஃப் மணி. அதே மாதிரி பெண்கள் நிறைய பேர் நகை வாங்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். ஆன்லைனில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய பிராப்தம். யாரெல்லாம் வந்து குழந்தைகளை வச்சு குழந்தைகள் சம்மந்தப்பட்ட ஏதாவது கல்வி கூடங்கள் நடத்துனீங்களோ, பேங்க்கில் வேலை செய்கிறீங்களோ, ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி ஸ்டாக் புரோக்கராக இருக்காங்களோ அவங்களுக்கு தான் நல்ல வளர்ச்சி ஏற்படும். நிறைய பேருக்கு ஒரு பெரிய ஒரு பொக்கிஷமாக இருக்கிறதுனா ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் கடன் தீரும். ஏன்னா குரு பார்வை 6ஆம் இடத்துக்கு வருதுனால கண்டிப்பாக கடன் தீரும். அதே மாதிரி இருக்கிற வீடு மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டுறது, இல்லை இருக்கிற வீடை விட்டு பெரிய வீடாக கட்டுறது, நிலத்தை விட்டு பெரிய இடமா வாங்குறது, இந்த மாதிரி அப்கிரேட் பரிமாண வளர்ச்சி அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்கக்கூடிய பிராப்தம். இன்னொன்று பெரிய ஒரு மறைந்து இருக்கக்கூடிய ரகசியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மறைவு ஸ்தானங்களுக்கு குரு பார்வைப்படும் பொழுது எவ்வளோ அசாத்தியமான பிரச்சனைகளில் லீகல் காம்ப்ளிகேஷன்ல இருந்தால் கூட அதுலேருந்து வெளியே வருவாங்க. இதெல்லாம் ரிஷபத்துக்கு வரக்கூடிய பெரிய ஒரு விமோச்சன காலமாக ரிஷபத்துக்கு சொல்லலாம். அதுலேயும் ரொம்ப முக்கியமாக சனியுடைய மாற்றம். மீனத்துக்கு சனி மாறினால் லாபஸ்தானம் 11ஆம் இடத்துக்கு சனி வரப்போகிறார். அதனால் நண்பர்கள் கூட கூட்டுங்கிறது ஆகாது. யாரோ ஒருத்தர் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. முடிஞ்சவங்க வந்து நண்பர்கள் தூரமாக வச்சுக்கிறது நல்லது. வீட்டில் பெரியவங்கனாலே பிரச்சனை வரும். பாட்டி, தாத்தா, அம்மா, அப்பா இவங்கனாலே வேணும்னு சண்டை சச்சரவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் கவனமாக இருக்கணும். ஆனால் தொழில் ஸ்தானம்ங்கிறது சிறு லாபமாக சேர்க்கக்கூடிய அம்சங்கள். பெரிய லாபம் எதிர்பார்க்க முடியாது. இதில் இருக்கிறதுலையே ரிஷபத்துக்கு ஒரு பெரிய ஜாக்பாட் அப்படின்னு சொன்னால் ராகு போய் 10ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. ராகுன்னா அதுக்கு டெஃபினேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரம்மாண்ட விகாரம் அப்படின்னு சொல்லுவோம். மீனிங் என்ன, பிரம்மாண்டமான ஒரு விஷயம், யாருனாலையும் செய்ய முடியாத அசுர வளர்ச்சி. வேலையில், தொழிலில், வியாபாரத்தில் பட்டை கிளப்பாங்க. அது எதிரியே நிற்க முடியாது ஆப்போசிட்டில். அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்குன்னா தொழில் ஸ்தானத்தில் போய் ராகு உட்காந்து, அதாவது சனி போய் 10ஆம் இடத்துல உட்காந்துருக்கும் பொழுது அது பயங்கரமான ஏற்றத்தை கொடுக்கும். பொதுவாகவே சனியோடைய வேல்யூ இன்டூ 5 times or 10 times இஸ் ஈக்குவல் டு ராகு. மேக்ஸ் கால்குலேஷனில் நீங்கள் போடணும்னா சனிக்கு ஒரு 10,000 ரூபா கொடுத்தீங்கன்னா ராகுன்னா 1 லட்ச ரூபா. அப்போ அவரு போய் தொழில் ஸ்தானம் 10ஆம் இடத்துல உட்காந்துருக்காருன்னா யூ ஷுட் இமேஜின் த க்ரோத் இன் த லைஃப். அதாவது பிஸ்னஸ் க்ரோத் ஆகட்டும், அவங்க இருக்கக்கூடிய வேலையில் பெரிய ஒரு க்ரோத் ஆகட்டும், இதெல்லாம் வந்து ரிஷபத்துக்கு பிரம்மாண்டமாக இருக்குது. இதில் கேது ஸ்தானம் ஒன்று தான் லைட்டாக பிரச்சனை கொடுக்கும். கேது போய் உங்களுடைய ஜாதகத்தின் பிரகாரமோ, லக்னத்தின் பிரகாரமோ, ராசியின் பிரகாரமோ, கோச்சாரத்தின் பிரகாரமோ எப்போல்லாம் சிம்மத்தில் போய் உட்காந்துருக்கிறதோ அந்த காலகட்டங்களுக்கு கண்டிப்பாக மதருடைய ஹெல்த்து ஸ்பாயில் பண்ணும். இன்னொன்று செஸ்ட்டு, பிரஸ்ட்டு இதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை பார்த்துக்கணும், மெயினான விஷயம். சில பேருக்கு லைட்டாக மூட் ஸ்விங் இருந்தாலும் அதை மேனேஜ் பண்ணிக்கலாம். அதில் எளிய பரிகாரம் பார்த்திங்கன்னா சொந்த விஷயத்தை பற்றி வெளியே சொல்லக்கூடாது. ரத்த பந்த உறவுகள், அதே மாதிரி சொந்த பந்தங்கள், இவங்ககிட்ட இருந்து எவ்வளோ தூரமாக இருக்கணுமோ அவ்வளோ தூரமாக இருக்கிறது நல்லது. ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு எளிய பரிகாரம்னா விநாயகரில் உச்சிஷ்ட விநாயகர்னு சொல்லுவோம். உச்சிஷ்ட பிள்ளையார், அவரை வழிபாடு பண்ணுறது ஏற்றத்தை கொடுக்கும். நிம்மதிங்கிறது கண்டிப்பாக உண்டு. லைஃப் நல்லா மாறும். அதை கண்கூடாவே பார்க்கலாம். அந்த வருஷம் கடந்த ஒரு 2 வருட காலம் மிகப்பெரிய சவால் நிறைஞ்ச வருஷமாகவே இருந்திருக்கும். அதுக்கு காரணம், முன்னாடி 12வது இடத்துல குரு மறைஞ்சிருந்தாரு. இப்போ இருக்கக்கூடிய இடம் ஜென்மத்தில் குரு வந்தார். ஜென்ம குரு என்பது நாம் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். ஒரு சிறைவட்ட வாழ்க்கை மாதிரி வாழ்ந்திருப்பாங்க. மனச்சிறைக்குள்ளே லைஃப் போச்சு சார்,
முடிவு பண்றோம், செய்ய முடியல சார். ஏதாவது ஒரு காரியத்தை தொடங்கினா பாதியிலே நின்றுடுச்சு சார். நான் கைட் பண்றேன், அடுத்தவன் ஜெயிச்சிடறான், எனக்குன்னு வரும்பொழுது எதுவுமே பண்ண முடியல சார் அப்படின்னு சொல்லி அடுத்தவர்களுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சு வாழ்ந்துட்டு கடைசியில பாவியா நின்னவங்களும் அவங்க தான். பட் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம் தரக்கூடிய அடிப்படையில் இந்த 2025 வருஷம் அமையும்னே சொல்லணும். வருஷத்தினுடைய தொடக்க காலத்திலே குரு சந்திரனோடு சேர்ந்து ராசியில் இருப்பது, ரிஷபராசியில மட்டும்தான் சந்திரன் உச்சமடைவார். அப்ப குரு சந்திர யோகம் என்பது எண்ணத்தை தெளிவடைய வைக்குது, சிந்தனையை தெளிவடைய வைக்குது. எதை நீ செய்யணும் செய்யக்கூடாதுன்றதெல்லாம் முதல் 4 மாசத்துல 2025 கத்து கொடுத்துரும். இவங்க அதெல்லாம் பிளான் பண்ணி வச்சுக்கணும். ஆஃப்டர் மேக்கு அப்புறம் ரிஷபராசிக்காரருடைய வாழ்க்கை என்பது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். குறிப்பா குடும்ப வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் குடும்பத்தில் அமைதியும் சந்தோஷமும் நிம்மதியும் கிடைக்கக்கூடிய சூழல்களை ஏற்படுத்தும். ஒரு புதுவிதமான தன்னம்பிக்கையோடும் தைரியத்தோடும் இருப்பார்கள். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில விரும்பிய துறையில சீட்டு கிடைக்கும். பணவரவு மிகுதியாவே இருக்கும். ஏன்னா தனஸ்தானத்துல குரு வராரு. ஸோ காசு பணம் எல்லாம் அவர்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு கடவுள் கொடுப்பாரு. அதே மாதிரி ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வருஷத்துல நிச்சயமாக இடமாற்றம் ஏற்படும், ஊர் மாற்றம் ஏற்படும். வண்டி வாகனம் ரொம்ப நாளாக மாற்றணும்னு நினச்சிக்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் கார் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பழைய டூ வீலரை கொடுத்துட்டு புது வண்டி எடுப்பாங்க. பழையவெல்லாம் ரெனோவேட் பண்ணணும்னு நினச்சவங்கலாம் ரெனோவேட் பண்ணுவாங்க வீடை. சார் வீடு கட்டணும்னு கடையால் போட்டால் 2 வருஷமாக நின்று போச்சு சார், என்னால் செய்யவே முடியலன்னு நினச்சவங்கலாம் இந்த வருடத்தில் வீடு கட்டி முடிப்பதற்குரிய வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப முக்கியமாக இந்த வருஷத்தில் திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாத ரிஷபராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் உண்டு. ஓகே சார், இவங்க செய்ய வேண்டிய வாழ்வியல் மாற்றம் என்ன சார்? ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில செய்ய வேண்டியது, அவங்க ரொம்ப ஓவர் பெர்ஃபெக்ஷனிஸ்டா இருப்பாங்க. ஏன்னா ரிஷபராசிக்குரிய கிரகம் சுக்கிரன். சுக்கிரன் அப்படின்றது பொட்டு வச்சா கூட 5 புட்டை மாற்றக்கூடிய ஒரு குணம் இருக்கும். தலைவாரினாலும் 2 முடி வெளியே வந்தாலும் அதை திரும்பி திரும்பி பண்ணலாமான்னு தோணும். ஸோ அவங்க எல்லா விஷயங்கள்லையும் காரிய நேர்த்திகளை பார்ப்பார்கள். அவர்களுக்காக மட்டுமல்ல, ஒரு இடத்துலயே போய் அவங்க நின்னா கூட எனக்கு இது சரியா இருக்கணும், அது சரியா இருக்கணும், இவங்க நம்மகிட்ட சரியா நடந்துக்கணும்னு நினைப்பாங்க. இதால தான் அவங்க பல உறவுகளையும் கடந்த காலகட்டங்களில் இழந்திருப்பார்கள். ஸோ இந்த ஒரு விஷயத்தை மட்டும் அவங்க மாத்திக்கணும். அடுத்தவர்களுக்கு ஏற்ற மாதிரியாகவும் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளக்கூடிய குணம் அவர்களுக்கு இருந்ததுன்னா இந்த 2025 வருஷம் சிம்பிள், விட்டு கொடுத்து போயிட்டாங்கன்னா போதும். இந்த வருஷம் முழுக்க அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம் தரக்கூடியதாகத்தான் இருக்கும். பெண் தெய்வத்தினுடைய வழிபாடு அவங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். மனசுக்கு பிடிச்ச எந்த பெண் தெய்வத்தை கும்பிட்டாலும் சரி, அந்த சாமியை மனசார கும்பிட்டா போதும், அவங்களுடைய வாழ்க்கை மிகச்சிறப்பானதாகவே அமையும். ஒரு பொன்னான காலம் சொல்லுவேன். இதெல்லாம் கோல்சார ரீதியாக சரியா. நான் ஃபஸ்ட்டு செக்மெண்ட்லேயே சொல்லியிருப்பேன், ஜனனகால ஜாதகமே பேசும். இதில் என்ன பியூட்டின்னா, ஒருவேளை உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில், அதுவும் குறிப்பாக நான் சில பேர் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேனே, ரிஷபராசியில் ஒரு 40 வயதில் தொட்ட 40லேருந்து 50 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல காலங்கள் காத்துட்டுருக்கு. ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறேன் அப்படின்னா, 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய ஒரு உன்னதமான பெயர்ச்சின்னு நான் உங்களுக்கு சொல்லுவேன். இது உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணக்கூடிய காலங்கள்லேருந்தே நல்ல நிலையில் தான், அது ராகுவாக இருந்தாலும் சரி, குருவாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி உங்களுக்கு சனியாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு நல்ல நிலையில் தான் இருப்பாங்க. இதில் நீங்கள் என்ன நினச்சிக்கணுன்னா, என்னங்க 10ல் சனிங்க, என்னங்கன்னா 10ல் பாவகிரகம் இருக்கும்போது நன்மையே, அதை புரிஞ்சுக்கணும். அப்படிங்கும்போது உங்களுக்கு சனி பகவான் தட் இஸ் ரிஷபத்துக்கு எப்பயும் நல்லவர் தான், அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த அடிப்படையில் உங்களுக்கு தொடக்கமே நல்லா தான் இருக்கும். இதுக்கு அப்புறம் வரக்கூடிய காலங்களும் ரிஷபத்துக்கு ரொம்ப நல்லா ஃபண்டாபிளஸாக இருக்கும். அதில் எந்த மாற்றங்களும் இல்லை. பட் இதை இன்னும் கொஞ்சம் நீங்கள் எக்ஸஸாக நல்லா பண்ணுறதுக்கு உங்களுடைய சுயஜாதகத்தை உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடரிடம் நீங்கள் போய் பார்த்துட்டு, அந்த கிரக ரீதியாக உங்களோட ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் தசாநாதன்களுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகள், இந்த மாதிரி விஷயங்களையும் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணுறது நல்லது. இந்த ஆண்டு உங்களுக்கு அன்பாக சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, எப்பயுமே வியாழக்கிழமைகளில் சிவனை வழிபடுறதும், எப்பயுமே உங்களுக்கும் சிவனுக்கும் ஒரு கனெக்ட் உண்டு ரிஷபராசி அன்பர்களே. அதே மாதிரி பிரதோஷ காலங்களில் நந்தீஸ்வரருக்கு உங்களால் முடிஞ்ச பால் கொடுக்குறதோ, அது தயவு செஞ்சு நாட்டு பசும்பால் கொடுங்க. இந்த மாதிரி விஷயங்கள் கொடுக்குறதும், குறிப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, சனிக்கிழமைகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் உதவிகள் செய்கிறீங்களோ, உங்களுக்கு 2025ங்கிறது உங்களுக்கு ஒரு அடிக்கல்லாக இருக்கும். இதில் குறிப்பாக நான் உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்லுவேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் யாரையும் நம்ப மாட்டீங்க. ஆனால் நம்பிட்டீங்கன்னா அவங்களுக்காக என்ன வேணால் செய்வீங்க. இந்த மாதிரி விஷயங்களில் இருக்கும் பொழுது பாசமாக சொல்கிறேன், ஆப்போசிட் ஜெண்டர்ஸ்ட்டை பழகும் பொழுது யாரையும் படக்குன்னு இந்த வருஷம் நம்பிடாதீங்க. இந்த காதலால் தோல்வி வர்றதும், குடும்பத்திற்குள் தேவையற்ற விஷயங்களில் உங்கள் கணவன் மனைவி பிரச்சனை இருந்தால் நீங்கள் அடிச்சுக்கோங்க, என்னமோ பண்ணிக்கோங்க, 4 செவுத்தோடு முடிச்சுட்டு அதை வெளியே பேசாமல் நீங்கள் இருந்துட்டிங்கன்னா உங்களோட மன வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாமல் இருக்கும்.
இல்லைன்னா தேர்ட் பர்சன் உள்ளே வந்துட்டாங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் ஜாஸ்தியாகக்கூடிய அமைப்புகள் உண்டு அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம். இது இல்லாமல் இந்த டயத்தில் உங்களுடைய அவங்க அப்பா ஸ்தானத்தில் இருக்கிறவங்க உடல் உபாதைகள் பிரச்சனையில் இருக்காங்கன்னா அவங்களை கொஞ்சம் டேக் கேர் பண்ணிக்கக்கூடிய அமைப்புகளும் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு, அதாவது தாய் தந்தையை கொஞ்சம் டேக் கேர் பண்ணக்கூடிய அமைப்புகள் பண்ணணும். வண்டியில் வந்து நைட் டைம் ட்ராவலிங்ன்றது இதெல்லாம் கொஞ்சம் கன்சர்வேட்டிவாக நீங்கள் பார்த்துக்கணும். அதை நீங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கணும். ஸ்கின் டிசீசஸ் இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்கள், அதாவது சோரியாசிஸ் சம்மந்தப்பட்டது, ஸ்கின் அலர்ஜி சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரி விஷயங்களில் இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி சுய ஒழுக்கமோடு இருக்கிறவங்களுக்கு இந்த ஆண்டு பொக்கிஷமாக இருக்கும். இல்லைங்க நான் சும்மா கேஷுவல் பார்ட்டி பண்ணுவேன், நான் ட்ரிங்கிங்லாம் சாதாரணமாக டெய்லி ஒரு இது பண்ணாதாங்க எனக்கு தூக்கம் வரும்னு சொல்கிறவங்களுக்குலாம் இந்த பலன்கள் அப்படியே வேறு ரிவர்ஸ் ஆகும். நோய்கள் ஜாஸ்தியாகக்கூடிய அமைப்புகளும், இரவு நேரத்தில் வந்து ரேஷ் டிரைவிங்கோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறதோ, புதர்களுக்குள்ளே போகிறதோ, அதாவது காட்டுக்குள்ளே நான் போகிறேன் ட்ரக்கிங் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதோ, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறதை கொஞ்சம் குறைச்சிக்கணும். உங்களுக்கு ரிசர்வ்ஸ் வந்து எதில் இப்போ இந்த இதில் உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்குன்னா, நீங்கள் வந்து இந்த ஆன்லைன் பர்ச்சேஸ், இந்த ஆன்லைனில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதோ, இதுலேயே ஆன்லைனில் போய் நான் இது பண்ணுவேன், அந்த கேம்பிளிங் பண்ணுறேன், அந்த ஆன்லைன் சூதாட்டம் இருக்குது பாருங்கள், இதிலெல்லாம் போகிறது, இதெல்லாம் உங்களுக்கு டெம்ட் ஆகும். அதே மாதிரி சில பேர் உங்களை தேடி வருவாங்க ரிஷபராசி அன்பர்களே, வந்துட்டு 1 கொடுங்க நான் 2 தரேன், 2 கொடுங்க 4 தரேன்னா அவங்கள்ட்டலாம் பை சொல்லிவிட்டு உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த ஆண்டு வந்து உங்களுக்கு பிரச்சனையவும் கொடுக்குங்கிறது மறந்துடாதீங்க. பட் ஜனனகால ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருந்ததுன்னா, கோல்சார ரீதியாக, அதாவது குருவாக இருந்தாலும் சரி, சனியாக இருந்தாலும் சரி, ராகு கேத்துவாக இருந்தாலும் சரி, இது உங்களுக்கு நல்ல நிலையில் இருப்பதால் பெரிய முடிவுகள் எடுக்கலாம். பட் ஜனனகால ஜாதகத்தையும் பார்த்துட்டு, இதில் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், பெண்களாக இருக்கீங்கன்னா கொடுத்து வச்சவங்க நீங்கள் நல்லா பண்ணுங்கள். ஜனனகால ஜாதகத்தையும் பார்த்துட்டு புது தொழில்களும் தொடங்கலாம். நிறைய ராசியை சந்தோஷப்படுறாங்க இல்லையோ, ரொம்ப சந்தோஷப்படுற ராசி இந்த ரிஷப ராசி. ஏன் அப்படின்னா முதல்ல இவருக்கு ஜென்ம குருவாக இருந்து ஒரு சில நேரத்தை கஜகேசரி யோகமாக வேலை செஞ்சார், ஒரு சில ஜென்ம குருவாக இருந்தால் அவங்க அது விலகி 2ஆம் இடத்துக்கு வரும்போது, ஒரு குரு சந்திரனுக்கு 2இல் வரும்போது பணம், குடும்ப ரீதியாக உறவுகள், திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே செல்வ செழிப்பாக இருக்கும். பொதுவாக இவங்களுக்கு இப்போ இந்த மே வரைக்குமே திருமணம் சம்மந்தப்பட்டு தானாக வந்துடும். இவர் ஃபைனலைஸ் பண்ணி இப்போ இந்த இதோட அடுத்தது பார்க்கலாம் அப்படின்னு ஆண் பெண் இருவருக்கும் திருமண யோகம், குழந்தை பாக்கியங்கள் உண்டு, தொழிலில் வளர்ச்சி. தொழில் இப்போ நேரத்தில் வந்து வேலைக்கு போயிட்டுருப்பாரு, தனியாக ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு தோணும். இது வயதானவங்களுக்கு தான் மெயின். ஏன்னா அவங்க ரொம்ப நாளாக உடல் உபாதையில் இருந்தாங்க, தலை சம்மந்தப்பட்டது, இந்த கால் சம்மந்தப்பட்டது, அந்த ஒரு சில கேன்சர் இருக்கா இல்லையா, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருந்தது. அது எஸ்பெஷலி பிரஸ்ட் கேன்சர். அவங்களுக்குலாம் ஒரு நல்ல நியூஸ், வியாதியிலிருந்து மீண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறது மாற்று கருத்து இல்லை. இவங்க ராசிக்கு 4ல் கேது பயணிக்க போகிறார். கேது வந்துட்டாலும் என்னென்னா, கேது அந்நிய கிரகம். நிறைய மாணவர்கள் பார்த்திங்கன்னா வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணுறோம், ஸ்காலர்ஷிப் கிடைக்குமான்னு. இப்போ பொதுவாக ரிஷபராசிக்காரங்க நீங்கள் வெளிநாட்டு ட்ரை பண்ணுங்கள், ஸ்காலர்ஷிப் உறுதியாக கிடைக்கும். படித்து முடித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு, வெளிநாட்டிலே சில காலங்கள் வேலை செய்ய வாய்ப்பு உண்டு. ஏன்னா அவங்க 10ல் ராகு இருக்குது. இந்த இடத்துல இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்டது இருக்கும். கட்டடம் சம்மந்தப்பட்டது கவனிக்கணும். ஏன்னா 4ஆம் வீட்டில் கேது பயணிக்கும் போது கட்டடம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வீடு இடம் சம்மந்தப்பட்டது கொஞ்சம் பார்த்து டாக்குமெண்ட்டை வெரிஃபை பண்ண வேண்டிய சூழ்நிலை. மற்றபடி இது ப்ளஸ்ஸாக தான் இருக்குது. இவங்களுக்கு முக்கியமாக ஒரே ஒரு மட்டும் ரொம்ப பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தை வரும், கொஞ்சம் கனிவாக பேசிக்கணும். ஓகே, இவங்களுக்கு அதுக்கான பரிகாரங்கள் ஏதாவது இருக்கு? ஆமாம், நிச்சயமாக இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இவருக்கு விநாயகர் சம்மந்தப்பட்டது. ஏன்னா 4ல் சுகஸ்தானம் அங்கே இருக்கிற விநாயகர், அந்த சம்மந்தப்பட்டது வழிபாடுலாம் ரொம்ப இதுவாக இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா சதுர்த்தி, 4ஆம் இடம் சதுர்த்தியை குறிக்கும். சதுர்த்தி வழிபாடு விநாயகரை கும்பிட இவருக்கு இந்த நிவர்த்தி ஆகும்போது மாற்றுக்கருத்தல்ல.